கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் வணக்கம். மாசி மாதம் 22ஆம் நாள் வருகிற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:28 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாய் மீன ராசிக்கு செல்கிறார். வாக்கிய ரீதியாக ஆலயங்களில் அன்றுதான் சனிப்பயிற்சி யாகங்கள் எல்லாம் இனிமே நடக்கிறது. திருநள்ளாறில் மிக விமர்சையாக அந்த யாகம் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் லக்னம் மீனமாகவே வருகிறது. அந்த மீனத்தில் சனி பகவானின் ஆதிக்கம் தொடரும். லக்னாதிபதி குரு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்கிறார். 6இல் கேது, 7இல் சந்திரன். அஸ்த நட்சத்திரத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் அனைத்துமே கும்பத்திலே இருக்கின்றன. அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்பு லக்னம் சர்ப்பத்திரேகானம் என்னும் சில தோஷத்தில் தான் நடக்கிறது. அப்போ சர்ப்பத்திரேகானம்னு எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான். அப்போ லக்னாதிபதி சர்ப்பத்திரேகானத்தில் இருக்கார். லக்னாதிபதியும் கேந்திரம் ஏறி இருக்கார். ஏன்னா குரு எப்பவுமே திருகோணம் ஏறணும், இங்கே கேந்திரம் ஏறி இருக்கிறார். இதனால் என்ன, மக்கள் மத்தியில் சில தேவையற்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒருவித தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டங்கள், சில போராட்டங்கள், ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை. மக்களின் மத்தியிலே ஸ்திரத்தன்மை இருக்காது. என்ன செய்யறோன்னே தெரியாது, எதுக்காக செய்யறோன்னு தெரியாது, செய்யணும் அது மாத்திரம்தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் சற்று சிந்திக்கும் சக்தி குறைந்துதான் மக்கள் தன்மை செயல்படும். 7ஆம் இடத்த சந்திரன், சனி பகவான், சந்திரன் பகவான் நேரம் பார்வையினால் இதை ஒரு புணர்வு தோஷம் என்று சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் வேகம், சனி அமைதி. அப்போ சும்மா இருக்க அமைதியாகவே இருந்துருவாங்க. வேகமாக இருக்கிறவங்க கண்மூடித்தனமான வேகத்தை காட்டுவார்கள். இது போன்ற இந்த அமைப்பு எல்லாம் எந்த அளவு சாதகமாக என்னடா பொதுவான பலன் சொல்லும்போது இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சனிபகவான் அங்கிருந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தையும், காலபுருஷனின் பாக்கியஸ்தானத்தையும், காலபுருஷனின் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். இது அவ்வளவு சாதகம்னு சொல்றதுக்கு இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி, அப்பா கொஞ்சம் மூச்சு விடுவோம். அஷ்டமத்து சனி தீர்ந்து சனி பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு சென்று விட்டார். 7 மற்றும் 8 இடத்திற்கு அதிபதி அந்த 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுதே 7ஆம் பொருத்தம். அஷ்டமஸ்தானத்தில் போயாச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம், கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து கொண்டிருந்தார். இதிலிருந்து ரிலீஃப் ஆகி ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு போய்விட்டார். கர்மகாரகன் கர்மஸ்தானத்திற்கு சென்று விடுகிறார். கர்மகாரன் கர்மஸ்தானத்தில் சென்று விடால் அப்பொழுது என்னன்னா, பூர்வீக கர்மாக்களை நீங்கள் ஒழுங்காக செய்ய வேண்டும். மறைந்த முன்னோர்கள் வழிபாடு என்பது மிகவும் மகத்துவமான ஒரு விஷயம். அதை கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்கள் செய்ய வேண்டும். உங்கள் லாபாதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது, திருகோணம் ஏறுவது மிகவும் அற்புத வளசம். சனி பகவான் அங்கு செல்லும் போது மக்கள் தொடர்பியல் பேரும் புகழும் சீரும் சிறப்போடு நீங்கள் இருப்பீர்கள். கண்டிப்பாக இது ஒரு மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கை கொடுக்கும். மேடை பேச்சுகளில் சிறந்து விளங்கலாம். அரசியலே ஒரு உன்னத பதவி உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. உங்கள் முயற்சி ஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்ப்பதாலும், லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதாலும், தர்ம நெறி தவறாமல் நீதி நேர்மையோடு நீங்கள் வாழ்ந்தீர்களே என்று சொன்னால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே நிச்சயமாக வெற்றிகளை கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் நிவர்த்தியாகும். நோய் தொல்லைகளிலிருந்து கண்டிப்பாக உங்களால் விடுபட முடியும். ஒரு அற்புதமான ஒரு நற்பலன்களை தரக்கூடிய பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி கடகராசி அன்பர்களுக்கு. உங்கள் ராசியாதிபதி சந்திரன் 3இல் இருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி சந்திரன் 3இல் இருக்கிறார். அந்த 3இல் சந்திரன் இருப்பதால் முயற்சிகளில் சற்று நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது சால சிறந்தது. சற்று அமைதியை கடைபிடிக்கணும். ரொம்ப ஒரு ஃபாஸ்ட், ஒரு வேகமான ஒரு மூமெண்ட்டுங்கிறதே வேண்டாம். சிந்திக்கணும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் ஆய்ப்பச்சு என்ன செய்யலாம்னா, ஒரு 5 நிமிஷம் கண்ணை முடிக்கங்க அப்படின்னு விட்டு
ஏதாவது ஒரு மந்திரம் ஒன்று சொல்லுங்கள், என்ன சொன்னாலும் சரி, இயேசு ஜீசஸ் சொன்னாலும் சரி, அல்லான்னு சொன்னாலும் சரி, ராம்னு சொன்னாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் சிந்திங்க. இல்லை நல்ல அருமையான ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நிதானமாக ஷிப்பாக குடிங்க. புடபடன்னு குடிக்காதீங்க, ஷிப்பாக குடிங்க. ஏன்னா வருணன் தான் அனைவருடைய விஷயத்தையும் சாந்தப்படுத்தக்கூடியவன். எப்பேற்பட்ட மனநிலையை மாற்றக்கூடிய சக்தி தண்ணீருக்கு உண்டு. ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே தண்ணீர் தானே, இப்போ பாக்கியாதிபதியும் தண்ணீர். அப்போ வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கணும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தை உங்கள் ராசியாதிபதி சந்திரன் பார்க்குறார். ராசியாதிபதி சந்திரன் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரியன் சந்திரன் காம்பினேஷன், சந்திரன் சுக்கிரன் காம்பினேஷன். சந்திரனும் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒரு பார்த்துக்கொண்டால் கேளிக்கைகள் ஈடுபாடு அதிகமாகும். ஆடல் பாடல், யாராவது சினிமாவில் நான் கேமராமேனாக போகணும்னு நினைக்கிறீங்களா, ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு பாடகராக போகணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்டேஜ் ப்ரோக்ராம் உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். நல்ல திறமையாக பாடுங்க. பேரும்புகளும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். யாரையும் மதித்து பழகுங்கள், அது ஒன்று தான் இங்கே பிரதானமான விஷயம். கடகராசிக்காரங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கை கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் உங்களுக்கு மாற்றுக்கிறது. லாபஸ்தானத்தை பார்க்குறா, லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. லாபஸ்தானத்தை மட்டுமில்லை, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் தானே. அப்போ ஒரு அதீத சுகம். எங்கே போனாலும் ஒரு ஏசி காரு, ஏசி வீடு, ஹோட்டலில் ரூம் எடுத்தீங்கனால ஏசி ரூமு, ஒரு குழுன்னு ஒரு வாழ்க்கை, மனநிறைவான வாழ்க்கை இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். சொல்லலாம் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி மாரகாதிபதி அஷ்டமாதிபதி அப்படிலாம் கணக்கு கிடையாது. அவங்க எங்கே போய் இருக்கிறாங்க, அந்த சனி பகவான் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டு இந்த ராசிக்காரன் என்ன செய்கிறான், நீதி நேர்மையோடு வாழ்கிறான், தர்ம நெறி தவறாமல் வாழ்கிறான், பிறரை கெடுக்காமல் வாழ்கிறான், ஒரு புண்ணிய ஆத்மா, இவனுக்கு கர்ம வினைகளை தீர்த்து நற்பலன்களை வழங்க வேண்டும் என்று சனி பகவான் ஆட்டோமேட்டிக்காக அவரை மாற்றுங்க. சனி பகவானே தன்மையை மாற்றுங்க, நீங்கள் அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அதீத நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான சனி பயிற்சி இந்த கடகராசிக்கு என்று சொன்னாலும் அது மிகை ஆகாது. ஏன்னா சனி சந்திரன் இருவரும் ஒருவரை பார்த்து கொண்டிருப்பது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்று கேட்டால், ராமேஸ்வரத்தில் கிழக்கு கடற்கரை கிழக்கு வாசல் ஆஞ்சநேயர் இருக்கிறார். அவர் தான் கடல் கடந்து போய் வெற்றியோடு திரும்பி வந்த ஆஞ்சநேயர். சீதையை கண்டேன் சீதை என்று. அந்த சனி பகவானுக்கு ஒரு முறையாவது, அதுவும் சனிக்கிழமை என்று போய் நீங்கள் செந்தூரம் சாட்டி இல்லை வெற்றிலை மாலை சாட்டி வழிபாடு பண்ணுங்கள். அதீத நற்பலன்களை கண்டிப்பாக அடைவீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.